அடுத்தவர் விரும்பியபடித்தான் பேச வேண்டுமானால் நாம் பொய் சொல்லித்தான் ஆக வேண்டும். அடுத்தவரின் விருப்பத்திற்கு ஏற்க நடக்க வேண்டுமானால் நடிக்கத்தான் வேண்டும். நம் வாழ்க்கை நாம் வாழ்வோம், நமக்கு பிடித்தபடி. வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் 1000 உண்டு. வழிகளை சுமந்த வழியை தேடும் பயணம்தான் வாழ்க்கை. உன்னால் முடியாது என்று பலர் கூறிய வார்த்தைகள் என்னை வெற்றியின் பக்கம் தள்ளியது. அழகு உன்னை ஆளக்கூடாது, அறிவுதான் ஆள வேண்டும். பிரிவு உன்னை ஆளக்கூடாது, தெளிவுதான் உன்னை ஆள வேண்டும். கஷ்டப்படுகிறவன் கிட்டே சிரிப்பு இருக்காது, சிரிக்கிறவன் கிட்டே கஷ்டம் இருக்காது. ஆனால் கஷ்டத்திலும் சிரித்துக்கிட்டே இருக்கிறவனிடம் தோல்வி இருக்காது. நீ என்ன செய்தாலும் குற்றம் சொல்ல 4 பேர் இருப்பார்கள். தனியே நின்றாலும் தன்மானத்தோடு நிற்பதில் தவறில்லை. தவறு செய்யாத மனிதன் இல்லை, தவறை திருத்திக் கொள்ளாதவன் மனிதனே இல்லை. துரோகம், அவமானம் இவற்றிற்கு பிறகு வாழ்ந்து காட்டுவதே ஆகச் சிறந்த பழிவாங்குதல். முயன்று பார்த்தால் பிழை ஏதும் இல்லை. நண்பா வா, மீண்டும் ஒரு முறை மட்டும். துரோகம் என்பது இருளின் தோழன். அது ஒரு நாள் உண்மையின் ஒளியால் அழிக்கப்படும். சிரித்துக் கொண்டே இரு, வழிகள் கூட விலகிவிடும். தேவைப்படும் போது தேடப்படுவாய், அதுவரை அமைதியாக இரு. போதித்தால் புரியாது, பாதித்தால் தான் புரியும். அறிவுரை வழங்காது, கேட்காதவரை. புன்னகை அவ்வப்போது பொய் பூசிக்கொள்கிறது, பொய்யும் அவ்வப்போது புன்னகையை பூசிக்கொள்கிறது. கடந்து போ, இல்லை கண்டுக்காம போ, அதுதான் வாழ்க்கை. புகழ்ந்தால் மயங்காதே, இகழ்ந்தால் தளராதே. மறைக்க நினைக்கும் மனிதனிடம் மறந்து மயங்கி விடாதீர்கள். இவர்கள் ஏன் இப்படி என்று நினைப்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகிவிடுங்கள். பூவோடு இருப்பதால் முல்லை யாரும் விரும்புவதில்லை, முள்ளோடு உள்ளதென்று பூவை யாரும் வெறுப்பதில்லை. சோகங்களை பணம் போல் சேர்த்து வைப்பதை விட கொஞ்சம் கொஞ்சமாக செலவழித்து பாருங்கள், நிம்மதி கிடைக்கும். எதையும் மறக்க முயற்சித்து நிம்மதியை இழக்காதீர்கள். அதை அப்படியே விட்டுவிடுங்கள், காலம் மாற்றிவிடும். ஒவ்வொரு முறையும் அன்பை நிரூபித்துக் கொண்டே இருக்க முயற்சி செய்யாதீர்கள், அது தற்கொலையை விட கேவலமானது. உன்மேல் சத்தியம் செய்யும் ஒருவரை ஒருபோதும் நம்பாதே, தீர விசாரிக்கும் வரை. பிடிக்கவில்லை என்றால் பிரிந்து சென்று விடுங்கள். அதை விட்டுவிட்டு அவர்களை கூடவே இருந்து அவர்களுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்காதீர்கள். இதில் பாதிக்கப்படுவது இருவரின் வாழ்க்கையும் தான். பணம் நிம்மதி தருமா என்பது தெரியாது, ஆனால் பணம் இல்லாவிட்டால் நிம்மதி இருக்காது என்பது நிதர்சனம். வேதனை படுத்தியவர்களை வேறு வழியின்றி மறந்துவிடலாம், ஆனால் அனுபவித்த வேதனையை ஒருபோதும் மறந்துவிட முடியாது. பின்னால் இருந்து நீ விமர்சிக்கப்பட்டால் நினைத்துக்கொள், முன்னால் இருக்கிறாய் என்று. எனக்கு யாரும் தேவை இல்லை என்ற வார்த்தைக்கு பின் யாரோ ஒருவரின் நம்பிக்கை துரோகம் நிச்சயமாக இருக்கும். உங்களை தூக்கி எறிந்தவர்களை துரத்தாதே. அன்பு ஒன்றும் குப்பை அல்ல, பொக்கிஷம் அது. காயம் தந்தவர்களை காரணம் கேட்காதீர்கள், அவர்கள் காரணம் இன்னும் நம்மை காயப்படுத்தும். அனுசரித்து போ, தவறில்லை. விட்டு கொடுத்து போ, கெட்டு போவதில்லை. ஆனால் அலட்சியத்தோடு உங்களை அவமானப்படுத்தும் போது அப்படிப்பட்ட உறவே தேவையில்லை என்று உதறிவிட்டு போ. மனம் உடைந்த பிறகு மன்னிப்பு கேட்டால் என்ன, கேட்காவிட்டால் என்ன? நாம் எந்த தவறும் செய்யாவிட்டாலும் புரிந்து கொள்ளாத உறவுகளால் வழிகளோடு வாழ வேண்டியுள்ளது. அமைதியாக விலகுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். வார்த்தைகளால் சிதைவது மனம் மட்டும் அல்ல, அந்த உறவும் தான். இழந்ததை எண்ணி வருந்தாதே என்று சொல்வது சுலபம், இழந்து துடிப்பவர்களுக்குத்தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய வழி என்று. ஆறிவிட்டோம் என்பதை விட பல வழிகள் நம்மை மாற்றிவிட்டது என்பதே உண்மை. அளவோடு இருந்திருக்கலாமோ என்பது அடிபட்டு மிதிப்பட்டு அவமானப்பட்டு பின்தான் புரிகிறது. பார்க்கும் உறவுகள் எல்லாமே உன் சொந்தம் இல்லை, பழகிப்பார், பாதி வேஷம்தான். ஏமாற்றங்கள் பழகி போகிறதே தவிர எதுவும் மறந்து போவதில்லை. யார் முதலில் பேசுவது என்ற தலைக்கணத்தால் பலர் பேசாமலே பிரிந்து விடுகிறார்கள். யோசித்து பேசுங்கள், வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு. வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல, வார்த்தைகளும் தான். கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும்,
ஆனால் அது யாருக்கும் தெரிவதில்லை, அது வேதனையின் வெளிப்பாடு என்று. உங்களிடம் நடிப்பவர்களை உங்களால் நிறுத்த முடியாது, ஆனால் அவர்களை நம்புவதை உங்களால் நிறுத்த முடியும். எல்லோரையும் நம்புவது தவறு, யாரையும் நம்பாமல் இருப்பது என்பது மிகப்பெரிய தவறு. நேர்மை மிகவும் விலை உயர்ந்த பரிசு. மலிவானவர்களிடமிருந்து அதை எதிர்பார்க்க வேண்டாம். உங்களை ஏமாற்றியவர்க்கு ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு போங்கள், இன்று நான், நாளை நீங்கள். வாழ்க்கை ஒரு கேள்வி, யாரும் பதில் சொல்ல முடியாது. மரணம் அதன் விடை, யாரும் கேள்வி கேட்க முடியாது. இன்று கடினமாக இருக்கலாம், நாளை இன்னும் மோசமாக இருக்கலாம், ஆனால் நாளை மறுநாள் பிரகாச நாளாக இருக்கும். நம்பிக்கையை இழக்க வேண்டாம். நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு, மற்றவர்களோடு எப்போதுமே சுருக்கமாக பேசு. ஆசையை தூண்டிவிட்ட மனசுதான் தவறுக்கு பிறகு தத்துவம் சொல்லும். நாய் குறைக்கிறது என்று நீயும் குறைத்து உன் மதிப்பை குறைத்து விடாதே. நீ குறைக்கும் இனம் அல்ல, கற்பிக்கும் இனம். பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை, போராமை ஒருபோதும் ஜெயித்ததில்லை. வார்த்தை என்பது ஏணி போல, நீ பயன்படுத்துவதை பொறுத்து ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். தினமும் உன்னையே நீயே ஊக்கம் சொல்லிக்கொள், வேறு யாரையும் எதிர்பார்க்காதே. நீ நினைத்தால் மட்டும் உன்னால் ஜெயிக்க முடியும்.